ஹாய் ஆல், வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோக்கோலி 65 பண்ண போகிறோம். ப்ரோக்கோலி 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு ஃபுல் ப்ரோக்கோலி எடுத்துகிட்ருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளோரட்ஸை வச்சு தான் நம்ம ப்ரோக்கோலி 65 பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இதுவும். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்ருக்கோம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திங்க அப்படின்னா 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம எப்பொழுதும் மாவு கரைப்போம் இல்லையா 65க்கு அதேமாதிரி கரைச்சிக்கணும். இதுக்கு கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், சால்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை அதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். கார்ன்ஃப்ளவர் தனியாக ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்து கொட்டியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ஃப்ளோரட்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறோம். ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. அதை கொஞ்சம் சால்ட் போடுங்க. அதுக்கு நம்ம மாவுலேயும் சால்ட்டு போட போகிறோம், அதனால் இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதித்ததும் நம்ம அதை எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஃப்ளோரட்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம அதை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டக்குனு சமையலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அந்த மாவை நம்ம கலந்து வச்சுப்போம். சேம் லைக் பஜ்ஜி கன்சிஸ்டன்சி தான் இதுவும். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டோம், அரிசி மாவும் போட்டாச்சு. அந்த ஃப்ளோரட்ஸ் வெந்துருச்சு. இப்போது வெந்துருச்சுன்னா கொஞ்சம் மீடியமாக வேக விட்டுக்கோங்க. ஏன்னா திருப்பி ஆயிலில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா தூளையும் அதில் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சால்ட்டு எல்லாமே போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிருங்க மாவை. இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் ஒட்டவே ஒட்டாது பூவோட. இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டோம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் போட்டாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அந்த ஃப்ளோரட்ஸ் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை ஒன்று ஒன்றா இந்த பவுடரில் டிப் பண்ணி அதில் போட்டுடுறோம். ரொம்ப பொடிசாக போட்டுறாதீங்க, ஓரளவு மீடியமாக போடுங்க. பொடிசாக போட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். மீடியமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி 2 பக்கமும் பிரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இதில் நிறையா விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ப்ரோக்கோலி சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது, ஆன்டி ஏஜென்ட். அதுதான் வேக ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி விட்டுட்டோம் நாங்கள். நான் சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு போட்டிருக்கேன். பிளேட்டிங் பண்ணிவிடுங்க. சர்வ் பண்ண நம்ம ப்ரோக்கோலி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குனு சமையல்.